தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாதாரண ஆள் இல்லைங்க நிக்கிதா. கிணறு வெட்ட பூதங்கிழமன மாதிரி பல விஷயங்கள், பல மோசடிகள், கோடிக்கணக்கில் மோசடி வழக்குகள் இவங்க மேல இருந்திருக்குன்னு இப்பதான் தெரிய வருது. நிக்கிதாவை பற்றிய பல அதிர்ச்சூட்டும் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குங்க. இந்த நெட்வொர்க்குக்கும் செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய விஐபிக்கும் என்ன சம்பந்தம்? கிட்டத்தட்ட நெருங்கி போயாச்சு குற்றவாளியை அப்படிங்கிற அளவுக்கு படு வேகமாக இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். மிக ஆளுமை மிக்க ஒரு ஆளு தான் டாக்டர் நிக்கிதா. டாக்டர் நிக்கிதா அப்படின்னோடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஏதோ மருத்துவ படிச்சுட்டு வந்து டாக்டர் இல்லைங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் சும்மா முனைவர் பட்டம் வாங்கலைங்க. அந்த முனைவர் பட்டம்லாம் வாங்குறதுக்கு யார் உதவியா இருந்தாங்களோ அவங்க தலையிலேயே தேனை தடவி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க, பல பேர்த்திட்ட பல லட்சம் ரூபாய இப்ப வந்துகிட்டு இருக்கிற செய்தியை பார்த்தாலே பல கோடிகளை தாண்டுது. வேலை வாங்கி தர்றேன், எனக்கு பல ஐஏஎஸ்களை தெரியும், எனக்கு செக்ரட்டரியேட்ல ஆள் இருக்கு, எனக்கு டெல்லியில ஆள் இருக்கு, எனக்கு துணை முதலமைச்சரையே தெரியும். எப்ப நான் சொல்றது வந்து இப்ப இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இல்ல முதல்ல இருந்தாரு ஐயா ஓபிஎஸ், அவரை இல்ல, இப்ப இருக்கிறார்ல முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் துணை முதலமைச்சரா இருக்கும் போது இருந்து இந்த விஷயம் நடக்குதுன்னா அப்ப இந்த விஐபி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட வந்துருச்சுங்க. ஏன்னா ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்த போது ஸ்டாலின் பெயரை சொல்லி திருடி இருக்கிறாங்கன்னா அப்ப இவங்க ஒரு பெரிய டீமா இருப்பாங்க போல தெரியுது. இதுக்கு பின்னால யார் இருக்கானா? பசும்பொன் பாண்டியன் இருக்கிறாரு. இதை நம்ம சொல்லல, எல்லாரும் மோசடியில அந்த மோசடிக்கு ஆளானவங்க சொல்றாங்க. தனக்கு வாத்தியாரா இருந்தவருக்கே வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய புடுங்கிட்டு தரமாட்டேன்னு 14 வருஷம் அலைய வராங்களாம். 14 வருஷமா இப்படி பல பேர் அலைய விட்டு பல காணொளிகள் இப்ப ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கு. நான் 8 லட்சம் கொடுத்தேன், நான் 20 லட்சம் கொடுத்தேன், நான் 10 லட்சம் கொடுத்து 15 வருஷம் ஆச்சு, நான் 8 லட்சம் கொடுத்து 8 வருஷம் ஆச்சு, பல கேஸ். அப்ப இவங்க எல்லாம் எப்படி சமாளிச்சிருக்கிறாங்கன்னா காவல்துறையினே ஆள் இருந்திருக்கு. ஏன் நம்ம மதிப்புமிக்க காவல் அதிகாரின்னு சொல்ற அஸ்ராக் கார்க் அவர்கள் இருந்த போது அஸ்ராக் கார்க்கு கிட்ட கொடுத்தும் கூட இந்த வழக்கெல்லாம் வந்து நிக்கிதாவை ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய உயரத்துல நிக்கிதா இருக்கிறாங்கிறத நம்மளால கணிக்க முடியுது. இதுக்கு பின்னால ரவுடிகள் இருந்திருக்கிறாங்க. ஒரு வகையில போலீஸ்க்கு போயிட்டா அங்கேயும் இவங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க. இது இல்லாம மிரட்டி நிப்பாட்டணும்னா பசும்பொன் பாண்டியன்கிறவர் தான் இந்த அம்மாவுக்கு பின்னால இருந்து இந்த அம்மா செஞ்ச கோடிக்கணக்கான மோசடிகளை சரி செய்வதற்கு காசு கொடுத்தவன் காசை கேட்டு வந்தானா அடிச்சு வரட்ட அடியாளாக பசும்பொன் பாண்டியன் இருந்திருக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணன் சீமானை எதிர்த்து பேசுவதையே வந்து வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் பணத்திற்காக கூவக்கூடிய பசும்பொன் பாண்டியன் என்ன மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்கிறத தெளிவா எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லல. அப்ப இந்த நகை காருக்குள்ள இருந்துச்சா இல்லையா? முதல்ல இவங்க கிட்ட நகை இருந்துச்சானே தெரியல. ஏன்னா இப்ப நம்ம சமீபத்தில் கேள்விப்படுறோம், ஒரு 10-15 நாளைக்கு முன்னால கூட சோத்துக்கு இல்லாம அலைஞ்சதா சொல்றாங்க. சோத்துக்கு காசு இல்லாம போய் கடன் கேட்கறதுக்கு போய் நின்று இருக்காங்கன்னா இவங்க எப்படி 10 பவுன் நகைய கையில வச்சிருந்திருப்பாங்க? அப்ப இவங்க யாருக்கிட்டே மோசடி பண்ணு அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அந்த சமயம் பார்த்து ஏதோ நகை இருக்கு அதை கொடுத்துறேன், அதை கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லும் மாதிரியும் அந்த நகை தான் திருட்டு போயிருச்சுன்னு சொன்ன மாதிரியும் இருக்கலாம்ல. இப்ப இந்த அம்மாட்ட நகையே இல்லைங்கிற மாதிரி தான் வருது. நகையே இல்லாத ஒருத்தர் எதற்காக இப்படி எல்லாம் ஆடணுங்கிறது தான் இப்ப ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப அந்த அம்மாவே சொல்றாங்க, நீங்க இப்ப சமீபத்தில் ஒரு காணொளி வந்திருக்கு, இதுக்கு முன்னால ஒரு காணொளி வந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா அப்படி மறைச்சுக்கிட்டு பேசுவாங்க, முகத்தை மறைச்சுக்கிட்டு கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி பேசியிருப்பாங்க. பறி கொடுத்த நீ எதுக்கு முகத்தை மூடுற, எதுக்கு கண்ணை மட்டும் காட்டிட்டு பேசுற? அன்னைக்கே நமக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சுல, இப்ப ஏன் முகத்தை காட்டலைன்னா பல பேர் எந்திரிச்சு வந்துருவான், இவ பெரிய யாருன்னு தெரியுமா இவ அப்படின்ட்டு பல பேர் வந்துருவான். அதனாலதான் முகத்தை மறைச்சிட்டு வந்தது. அந்த காணொளின்னு என்ன சொன்னாங்க, 500 ரூபா கேட்டு என்கிட்ட தகராறு பண்ணான் அந்த பையன், நான் 100 ரூபா தான் தருவேன்னு சொன்னேன். ஏமா 9.5 பவுன் நகையை எடுத்தவன், பல லட்சங்களை எடுத்தவன் எதுக்கு உங்ககிட்ட வந்து 500 ரூபாயை கேட்டு தகராறு பண்ணணும்? பேசாம போயிருக்கலாமே, அதான் வெயிட்டா எடுத்துட்டானே.
நீ முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணணுங்கிறது தானே ஒரு திருடனுடைய நோக்கமா இருக்கும். அந்த நகையை எடுத்திருந்தான்னா அப்ப ஏன் அவன் வந்து உன்ட்ட 500 ரூபாய்க்கு என் தொண்ணாந்து ஏன் சண்டை போடணும்? அப்ப நம்ம என்ன நினைக்க வர்றோம்னா, மேட்ரே இந்த 100-500 தான் நிக்குதுன்னு தோணுது. வார்த்தைகள்ல ஏதோ நடந்திருந்திருக்கலாம், அந்த பையன் ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஏமா உனக்காக வீல் சேர் கொண்டு வந்து இத்தனை பேர் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து கார் வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்டு உன் காரை கொண்டு போய் பார்க் பண்ணி திரும்ப அந்த காரை கொண்டு வந்து உன் கையில கொடுத்து இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 பேர் வேலை பார்க்குறவமா ஒரு 500 ரூபா தரமாட்டியான்னு கேட்டதுல நடந்த தள்ளுமுள்ள உன்னை என்ன செய்யறேன் பாருடா அப்படின்னு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நகை வச்சிருந்ததாகவும் அந்த நகையை இவன் தான் எடுத்தான் அப்படின்ற மாதிரியும் அதுவே அங்கேயே முடிஞ்சு போயிருச்சேங்க. இவன் தான் எடுத்தான் அப்படின்னு எப்படி சொன்னீங்க? நீங்க மருத்துவமனைக்கு போகணுன்றீங்க, கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கோயிலை விட்டு போய் 2 மணி நேரம் கழிச்சுதான் பொருள் காணாப்பாச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நடந்திருக்குதுல, முதல்ல உங்ககிட்ட இந்த மதிப்பு மிக்க நகை இருந்துச்சா? இத்தனை பேர்த்திட்ட மோசடி பண்ணிருக்கீங்களே, அவனெல்லாம் உங்ககிட்ட காசு கட்டு வந்தப்ப எல்லாம் இந்த 10 பவுன் நகையை வச்சுட்டப்ப அவனுக்கு கொடுக்காம தான் இருந்தீங்களா? ஒருத்தர்லாம் அழுகிறாருங்க, அவர் உங்க வாத்தியாருங்கிறாரு, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவருங்கிறாரு. உங்க குரு அழுக விட்டு உங்க வாழ்க்கை நல்லா இருந்துரும் நினைக்கிறீங்களா? இப்ப என்ன ஆயிருச்சு? அந்த வீடியோ எடுத்தாரு பாருங்க, அஜித் குமாரை அடிக்கும் போது வீடியோ எடுத்தாரு பாருங்க சத்தீஸ்வரன், அவர் உட்பட அஜித் குமாருடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேணும். மிரட்டல் வருது, பல ரவுடிகள்கிட்ட இருந்து மிரட்டல் வருதுன்னா காவல்துறைக்கு ரவுடிக்கு என்ன பிரச்சனை? இப்ப இவங்களுக்குள்ள என்ன ஸ்நேகம்? இதுல பாதிக்கப்படுறது அஜித் குமார் குடும்பம், பாதிப்பை உருவாக்கியது காவல்துறை. இதுல ரவுடிகளுக்கு என்ன பங்குங்க? கூலிப்படைகளுக்கு என்ன பங்கு? சீருடை ஓட்ட கூலிப்படைக்கு சீருடை போடாத கூலிப்படையா? இப்ப தொடர்ந்து இந்த அரசு மேல தொடர்ந்து என்ன கேள்வி வருது பாத்தீங்களா? தொடர்ச்சியாகவே யார் அந்த சார், யார் அந்த சார், எதை வேணா எடுத்துக்கோங்க, எவனோ ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்காங்க, எவனோ ஒருத்தர் வெளிக்கொணரவே மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப இந்த அரசாங்கத்தை பார்த்து யார் அந்த சார், யார் அந்த சார்னு கேள்விகள் தினம் தினம் வைக்கப்படக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம் நிக்குது. இப்ப நம்ம சொல்ல வேணாம், சாட்சியங்களே அரசே சொல்லுது. நிகிதா எவ்வளவு மோசடி பேரொளி, நிகிதாவுக்கு பின்னால் அந்த விஐபி செய்த மிக கொடூரமான செயல் என்ன, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டதனுடைய விளைவு ஒரு உயிர் போயிருக்கிறது. இதையெல்லாம் அரசே ஒத்துக்குது. இதுக்கு பெரிய நீதிமன்ற விவாதமோ மிக பெரிய வழக்கோ பெரிய புலன் விசாரணை தேவையில்லை. இன்னைக்கு அந்த 5 காவலர்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த குடும்பமே சொல்லுது, எங்க கணவராவா போனாங்க, மேலதிகாரி சொல்லி தானே போய் இதை செஞ்சாங்க. வாக்குமூலம் எடுத்துக்கோங்க, ஒரு ஆனர் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வாக்குமூலம். சம்பந்தப்பட்ட காவலர்களுடைய குடும்பம் வந்து காவல் நிலையம் முன்னால உட்கார்ந்து விட்னஸ் கொடுத்துட்டு போறாங்க. ஆமா செஞ்சாங்க, மேலதிகாரி சொன்னாங்க, அதனால செஞ்சாங்க. எதுக்காக எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க தான் யோக்கியம் தானே, நீங்க யோக்கியம் தானே. ஏன் எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் டிஎஸ்பி மேல நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் 5 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க? அப்புறம் ஏன் கைது பண்ணீங்க? முதல்ல கைது பண்ணல, அப்புறம் பயம், மக்கள் திரள்றான், மேலும் மேலும் கூடுறான், அப்ப கைது பண்றீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? எஃப்ஐஆர் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி நீங்க உங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சீங்க? இல்ல, சமூக வலைதளங்கள்ல பார்த்து நாங்க விசாரிச்சோம். சமூக வலைதளங்கள்ல இது மட்டும் தான் வருதா? கனிம வள கொள்ளையெல்லாம் வரலையா? இந்த அமைச்சர் பெருமக்கள் பண்ற ஊழல் திருட்டு இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வரலையா? அமைச்சர் பெருமக்கள் செய்யற கூத்தும் கும்மாளம் எல்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல வரலையா? இந்த நிகிதாவுக்கு நகை தொலைஞ்சு போச்சுங்கிறது மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. எப்படி பேசுறான் பாருங்க, சமூக வலைதளங்களை பார்த்து இங்க வந்தாங்க. எவ்வளவு யோக்கியங்க பாருங்க இவங்க. டேய், காலு கடுக்க வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலே, ஐயா இல்ல, ஐயா மூக்குப்பிடி போட்டுக்கிட்டு இருக்காரு, ஐயா மூக்கு சொரிய போயிருக்கிறாரு, ஐயா சாப்பிட போயிருக்கிறாரு, ஐயா ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, ஐயா எப்ப வருவாரு தெரியாது, கொய்யா எப்ப வருவாரு தெரியாம கூட ஒரு காவல் நிலையத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ சமூக வலைதளங்களை பார்த்து உடனே அப்படியே நியாயத்தை நிலைநாட்ட அப்படியே பீறி எந்திரிச்சு போயிட்டீங்களாடா. இப்ப அதையெல்லாம் விடுங்க. சிஎம் சொல்றாரு, அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருவோம். எது கொடுக்குற நீ? எதுக்கு கொடுக்குற? நீ தான் யோக்கியம் தானே, நீ திருநனை தானே விசாரிச்சிருக்கிற, அவன் வலிப்பு வந்து தானே செத்தான் தானே சொல்ற, எதுக்கு வேலை கொடுக்குற? வீடு கட்டி தரங்கிற. இது எல்லாமே சாட்சி. தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது சாட்சி.
இதையெல்லாம் தாண்டி ஐயா சிஎம் பேசுறாரு, யார் அவர் அமைச்சரை அனுப்பி வச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சு, வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஐயா பெரிய கருப்பு போறார், போய் அங்க போய் உட்கார்ந்துருக்கிறார். உடனே சிஎம் ஃபோன் பண்றார். சிஎம் என்ன பேசுறாரு, கருணாநிதியினுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சாரிம்மா. என்னது, அவங்க வந்து உங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்களா முதலமைச்சரை, வர முடியலையா? இல்ல வெறும் 5000 10,000 ஏதாவது கடன் கேட்டாங்களா, உங்களால கொடுக்க முடியலையா? இன்னும் ரொம்ப சர்வசாதாரணமா ரொம்ப சாரிம்மா. ஏயா உங்களுக்கு எல்லாம் உயிர் அவ்வளவு துச்சமா போயிருச்சு இல்லையா, அவ்வளவு துச்சமா போயிருச்சு. சாரிம்மா, ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஏண்டா பிள்ளைய கொன்னுபிட்டு, பிள்ளைய மகனை கொன்னுபிட்டு 10 மாசம் சுமந்து பெத்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க மாட்டாமான்னு ஒரு கணவனை இருக்கிறப்ப அவனை அடிச்சே கொன்னுட்டு தைரியமா இருங்க. சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறேன். நீங்க கிழிச்ச கிளிதான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். தேவையானதை செய்ய சொல்லியிருக்கிறேன். திரும்ப தைரியமா இருங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல எவனையா போட்டு தள்ளிட்டு இதே மாதிரி ரொம்ப சாரிங்க, தைரியமா இருங்க. சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பான், தேவையான எல்லாம் செஞ்சிருவான். முடிஞ்சா மெரினால கூட இடம் வாங்கி கொடுத்துருவான். தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவியா? அடுத்து அவர் மகன்கிட்ட பேசுறாரு. வணக்கம் தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் தம்பி, நடக்க கூடாதது நடந்துருச்சு. ஓ, அப்ப நடக்கணும்னு நினைச்சு வேற சில விஷயங்களை நடத்துவீங்களா? அப்பனா நடக்க கூடாது நடந்துருச்சு, உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்ய சொல்லி இருக்கிறேன். தெரிஞ்சிருச்சா? குற்றம் நடந்திருக்குங்கிறது நிரூபணமாயிருக்கா? இதை விட முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்றேன். டிஜிபி சொல்றாரு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சொல்றாரு, இந்த கூலிப்படை இருக்கு பாருங்க, மன்னிக்கணும், அதிரடிப்படையான். அதிரடிப்படையான், அது கூலிப்படைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்றது அதிரடிப்படை. அது எல்லாம் கலைக்கப்படுதான். உண்மை ஒத்துக்கிறியா? அப்ப இவ்வளவு நாள் இந்த கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் கொடுத்துருக்கேங்கிறத ஒத்துக்கிறியா? அப்ப ஒத்துக்கிட்ட, அதான அர்த்தம். இது எல்லாம் நீங்கள் செய்ததெல்லாம் குற்றம்ங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இவ்வளவு ஆவணங்கள் இருக்கு, இவ்வளவு சாட்சியங்களை அரசே கொடுக்குது. இதை தாண்டி வேற என்னங்க வேணும்? கேவலமா இல்லையா? இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்கிறேன், இந்த சம்பந்தப்பட்ட அஜித்குமார் கொலை வழக்குல இது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. காவல்துறையினர் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன. எவ்வளவு கேவலம்! கேவலம் அல்ல, திருடன் திருடிட்டு போனதை காவல்துறை கைப்பற்றுச்சுன்னா பெருமையா? காவல்துறையினர் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன. இதை விட நீதிபதி சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த மாநிலம் ஒரு கொலை செய்திருக்கிறதுன்னு. இதை விட இந்த அரசை சவுக்கெடுத்து அடிக்கிற மாதிரி வேற என்ன தீர்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? மாநிலத்தின் மகனை கொன்றிருக்கிறது அரசு. இவ்வளவு விஷயம் நடக்குதுல, எந்த இடத்துலயாவது சிசிடிவி வேலை செய்தா? இதை முதல்ல சரி செய்ய முடியுதா? இதை சரி செய்ய முடியுதா ஒரு அரசு? எல்லா குற்ற வழக்குகளிலும் சிசிடிவி வேலை செய்யல. இதுக்கு முதல்ல ஒரு சட்டம் இயற்ற வேண்டாமா? இந்த சிசிடிவி எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஸ்டோரேஜுக்குள்ள வர்ற மாதிரி எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. எங்க பார்த்தாலும் சிசிடிவி வேலை செய்யாதுன்னா எஃப்ஐஆர் போட்ட உடனேமே அதனுடைய நேரம், அதனுடைய காலம் எல்லாமே பதிவாகி விட மாதிரி இன்றைக்கு வரலையே. சம்பந்தப்பட்ட அஜித்குமாரை கூட்டிட்டு போய் வச்சு வெளுத்து ஒரு நாள் கழிச்சு சும்மா ஸ்டேஷனுக்கு வேற ஒரு வேலையா வந்த ஒரு வழக்கறிஞரை பிடிச்சு வச்சு எழுதி வாங்குறிய, எஃப்ஐஆர் போடுறிய. இன்னைக்கு சிபிஐக்கு போயிருக்கு. அது என்ன பெரிய கடவுளான்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது. பிடிக்குமா அப்படின்னா நினைச்சா பிடிக்கலாம். ஏன்னா இங்க எல்லாம் காவல்துறைனா எல்லாருமே அப்படிதானே இருப்பான். காவல்துறை நண்பன் எழுதி போட்டிருப்பான். யாருக்கு நண்பன் ஒரு கேள்வி இருக்குல்ல, மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல, யாருக்கு நண்பன்? நான் கேட்கிறேன், இந்த 5 பேரை தூக்குனேல, இந்த 5 காவலர்களை பிடிச்சி உள்ள வச்சாச்சு. சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி உங்க கையில தான் இருக்காரு, எஸ்பி உங்க கையில தான் இருக்கிறாரு. அந்த மேலிருந்து கொடுத்த அந்த அழுத்தம் யாருன்னு ஏன் இன்னைக்கு வரைக்கும் வர மாட்டேங்குது? அவ்வளவு கஷ்டமா? அப்ப எஸ்பி சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்ப டிஎஸ்பி சொல்ல மாட்டேங்கிறாரு, டிஜிபி சொல்ல மாட்டேங்கிறாரு, இந்த 5 போலீஸ்காரங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அங்க இருந்து ஆர்டரு
பார்த்து பதமா பார்த்து விடியா அப்படிங்கிறது அவனுக்கு வந்திருக்கும்ல செய்தி. அப்ப சொல்லு, உன் குடும்பம் தான் ரோட்ல உட்காந்து சொல்லுதுல, இந்த காவல்துறை சேர்ந்த கைது பண்ணப்பட்ட அந்த காவல்துறை சேர்ந்த அந்த குடும்பம் சொல்லுதுல, மேல இருந்து சொன்னாங்க அதனால செஞ்சாங்கன்னு. அந்த மேல உள்ளவன் யாரும் கூட நீங்க சொல்றீங்கல்ல தேவையான செஞ்சு கொடுக்குறேன், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் மயிறு வேணாம், தைரியமா இருங்க. நீங்க ஒன்றும் தைரியம் சொல்லணும் அவசியம் கிடையாது. சீரியஸா ஆக்ஷன் எடுக்கிறீங்கல்ல, இந்த லட்சணமா? இதுதான் சீரியஸா ஆக்ஷன் எடுக்கிற லட்சணமா? யாருடைய அழுத்தம்டா? எங்க இருந்து இது வந்துச்சு? எங்க இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது? வேற கூட தொட முடியல. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருமா, மண்ணாங்கட்டிமா. பாப்போம் சிபிஐ இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி யார், எங்க இருந்து இந்த அழுத்தம் வந்தது என்பதை அழுத்தமாக சொல்ல போகிறதா சிபிஐ? உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன்.